ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மவுண்ட் ரோடு புகாரி ஹோட்டல் நேற்று போயிருந்தேன். ஒரு டேபிள் அலோகேட் பண்ணியிருந்தேன். நேற்று போய் சாப்பிட்லாம் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக. நான் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு நினச்சேன். ஸோ போனேன். இதுதான் மவுண்ட் ரோட என்ட்ரன்ஸ். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. புகாரி ஹோட்டல் நம்ம எல்ஐசி பக்கத்தில் இருக்கோம். உள்ளே அந்த ஆம்பியன்ஸு வேறு லெவலில் இருந்துச்சு. எக்ஸ்டீரியல் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. அதில் புகாரியில் நிறைய பேக்கர்ஸி, அந்த ரெஸ்டாரண்ட் டைப்பு, அதுக்கப்புறம் பக்கத்தில் 2-3 பிரியாணி சென்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ரெஸ்டாரண்ட்டு பக்கத்தில் முகல்னு சொல்லி இப்போ நீங்கள் எக்ஸ்டீரியல் பார்த்துட்ருக்கீங்க, முகல் பிரியாணி. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக அதுக்கு புக் பண்ணிவிட்டு வாங்க. ஹோட்டல் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. புகாரின்னா சொல்லவே வேணாம். தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் வேர்ல்டு புகாரி ஃபேமஸ். இவங்களோட டேஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா, அவங்க சப்ளை எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அட்மாஸ்பியரே வேறு லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த லொக்கேஷன். ஸோ நீங்கள் புக் பண்ணி நெக்ஸ்ட் டைம் சாப்பிட வாங்க. உள்ளே அந்த ஆம்பியன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாக நார்த் இண்டியன்ஸ் தான் கொஞ்சம் அதிகம். ஃபுல்லாக அந்த அரேபியன் செட்டப்பில் இருந்துச்சு அந்த ஆம்பியன்ஸ். ஸோ உட்காந்தோடனே கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் ஒன்று கொடுத்தாங்க. அது வாட்டர்மெலன் ஜூஸு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலாக ஆர்டர் தான் பண்ணணும். ஸோ பண்ணினேன். அது ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு. ஒரு 10 மினிட்ஸு மினிமம். என்னடா 10 மினிட்ஸ் இவ்வளோ நேரம் எடுக்கிறாங்களேன்னு பார்த்தா, டிஷ் அந்த மாதிரி பிரியாணி, ஸோ ஃபுல் பிளேட்டு, அப்புறம் 65 இதெல்லாம் வந்துச்சு. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. பொங்கல் லீவு முடிஞ்சோன்னே எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஒரு ஃபுல் பிரியாணி நண்பா, என்னால் சாப்பிடவே முடியல. அவ்வளோ வயிறு ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு டெம்ப்ட் ஆச்சு, அப்புறம் ஃபுல்லாக சாப்பிட முடியல. இப்போ 65 பார்த்தீங்கன்னா ஒரு முழு கோழியில் முக்கால்வாசி கட் பண்ணி அவ்வளோ டைம் எடுத்து நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 65 மட்டும் பார்சல் பண்ண சொல்லிவிட்டு ஃபைனலாக ஏதாவது டீ காஃபி சாப்பிட்றீங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. வெல்கம் ட்ரிங்க் மாதிரி. இல்லை எதுவும் வேணான்ட்டு பார்சல் மட்டும் நான் அது 65 மட்டும் பேக் பண்ணிவிட்டு வெளியில் கொடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்குறது நண்பா. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஸோ மச்.